இவருக்கு இதுவரை தமிழ் தமிழ் வரலாறு என்று மட்டுமல்ல, இந்திய இசை வரலாற்றிலேயே இப்படி ஒரு பாடகி இருந்தாரா என்று கூறி, அதனால்தான் அவரை மானமிகு ஜானகி என்று நாம் கூறியிருக்கிறோம். ஏன் மானமிகு ஜானகி என்று கூறினோம் என்றால், பொதுவாக அரசியலில் தான் இந்த மானமிகு என்றெல்லாம் பட்டம் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு திரையுலகிலே மானமிகு ஜானகி அம்மா என்று ஏன் கூறுகிறோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு தன் திறமையின் மீது, தன்னுடைய புகழின் மீது, தன்னுடைய ரசிகர்களின் வட்டத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர் ஜானகி. கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு மத்திய அரசு ஒரு விருது வழங்குகிறது. தற்போதெல்லாம் பத்மஸ்ரீ விருதுக்கே அனைவரும் போட்டி போட்டுக் கொண்டு விருது கிடைத்தால் போதும் என்று ஓடுகின்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போது இவரை தேடி வந்தது பத்மபூஷன் விருது. பத்மபூஷன் விருது என்பது இந்தியாவினுடைய சிவிலியன் விருதுகளிலே 3வது இடத்திலே வருகின்ற மிக முக்கியமான விருது. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், அதே போன்று பூஷன் என்று வரும்போது மிக முக்கியமான விருது. ஆனால் இந்த விருதினை வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதாவது விருதுக்கு பேர் அறிவிக்கப்படுகிறது, நான் இதை ஏற்க விரும்பவில்லை என ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், அரசியலில் எனக்கு இந்த அரசு இவர் அவர் என்றெல்லாம் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. இந்த விருதினை நான் ஏற்கப் போவதில்லை. காரணம், இந்த விருது என்னுடைய கலைப்பணிக்கு மிக தாமதமாக வழங்கப்பட்ட விருது. கிட்டத்தட்ட 45,000, அப்போ அந்த காலகட்டத்திலே 40,000 பாடலுக்கு மேல் பாடியிருக்கிறேன். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் இசைப்பணி ஆற்றியிருக்கிறேன். எனக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எனக்கு தற்போது வழங்கும் விருது என்பது மிக கால தாமதமாக வழங்கப்படும் விருது. எனக்கு உயரிய விருதான பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இந்த பத்மபூஷன் கொடுப்பதை என்னால் ஏற்க முடியாது என்று தைரியமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற விருதினை வேண்டாம், என்னுடைய பணிக்கு, கலைப்பணிக்கு, என் திறமைக்கு, புகழுக்கு மிக தாமதமாக கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம், இந்த அங்கீகாரத்தை நான் வாங்க போவதில்லை, இது எனக்கு சுயமரியாதையுடன் இதை நான் ஏற்க மறுக்கிறேன் என கூறி ஒரு மானமிகு பாடகியாக ஜானகி எல்லோர் மனதிலும் உயர்ந்திருந்தார். இதுவரை இந்திய கலையுலகிலே இப்படி வெளிப்படையாக விருது வேண்டாம் என்று புறக்கணித்தவர் ஜானகி அம்மா ஒருவர் மட்டும்தான். அதனால்தான் மானமிகு ஜானகியாக இந்த திரை உலகிலே, கலை உலகிலே அவர் உயர்ந்து நிற்கிறார், தனித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார், துருவ நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். விருதுகளை விட கலையே உயர்வாக மதித்த உன்னத கலைஞர் என்பதை உலகிற்கு உணர்த்தினார் ஜானகி என்பதிலே யாருக்கும் மாற்றத்தில்லை. தன்னுடைய ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்களின் விருதை விட, அவர்களுடைய அபிமான பாடகியாக இருப்பதை விட பெரிய விருது உலகிலே எதுவும் இல்லை என ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே செய்தார் என்றுதான் கூற வேண்டும். பலரும் இவருக்கு இப்படி எல்லாம் மறுக்காதீர்கள் என்றெல்லாம் கூறினார். ஆனால் இவர் தன்னுடைய முடிவிலே மிக தெளிவாக இருந்தார். கடைசி வரை இருந்து அந்த விருதினை வாங்கவே இல்லை என்பதுதான். ஆனால் அந்த விருதுகளை எல்லாம் கடந்ததுதான் ஜானகி சொன்னது போல அவருக்கு இந்த ரசிகர்கள், கோடானு கோடி ரசிகர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, கோடானு கோடி ரசிகர்கள், தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் அவருடைய பாடல்களுக்கு அத்தனை பாடினால் கேட்பதற்காகவே மயங்கி நிற்பவர்கள் ஏகப்பட்டோர் என்றுதான் கூற வேண்டும். திரளானவர்கள் இருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். இசையரசியாக வாழ்ந்த மறைந்த ஜானகியின் மறைவு என்பது ஒரு கலைஞரின் சாதாரண மறைவு மட்டுமல்ல, இந்திய திரை இசையின் ஒரு பொற்காலத்தின் நிறைவாகும். ஆம், ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்றே கூறலாம். அவரால் உருவாக்கப்பட்ட இசை செல்வம் வருங்கால தலைமுறைகளுக்கும் வழிகாட்டும் கலாச்சார பொக்கிஷமாக நிலைத்து ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், பட்டொலி வீசிக்கொண்டே இருக்கும் என்பார்களே, அது போன்று பட்டொலி வீசிக்கொண்டு பறந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். தேசிய கொடியை போல இவருடைய புகழும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றால், அந்த அளவுக்கு தன்னுடைய இசையால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவர் இசையரசி ஜானகி என்றுதான் கூற வேண்டும். ஜானகியினுடைய மறைவு என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த திரையுலகம், தமிழ் திரையுலகம், கன்னட திரையுலகம், மலையாள திரையுலகம் என அனைத்து திரையுலகங்களும் தற்போது, அதாவது ஜானகி இந்த ஆந்திரத்தில் பிறந்தாலும், கேரளத்தில் புகழ் பெற்றாலும், தமிழால் உலக அளவில் நிலைத்து நின்றாலும், எல்லா மொழியை கொண்டவர்களும் இவரை தன்னுடைய மாநிலத்தவர் என்று கூறும் அளவுக்கு ஜானகி இந்தியராக, ஒரு சிறந்த இந்தியராக பரிணமித்தார் என்றுதான் கூற வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் சொந்தக்காரராக, மனித இனத்திற்கே சொந்தக்காரர் என்று கூறுவார்களே, அப்படி ஒரு
ஒரு அனைவரையும் கவர்ந்து எடுத்து அனைவருக்கும் பொதுவான எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழி பாடலிலே மிக சிறந்த ஆளுமையை காட்டி தன்னுடைய திறமையை காட்டி புகழ் பெற்றவர் ஜானகி என்றுதான் கூற வேண்டும். அதனால்தான் இவர் இந்தியாவின் மானமிகு ஜானகியாக ஒரு விருதையே, மத்திய அரசாங்கம் கொடுத்த விருதையே வேண்டாம் என புறக்கணித்து, உங்கள் விருதை விட எனக்கு ரசிகர்களின் விருதுதான் மிகப்பெரியது, அவர்கள் அபிமான பாடகியாக இருப்பதுதான் மிகப்பெரிய விருது என்ற மிக தைரியமாக பேசியவர் ஜானகி. இவர் எப்பொழுதுமே ஒரு தனிக்காட்டு ராணியாக இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். அவருக்காக காத்திருந்து ரெக்கார்டிங் செய்த இசையமைப்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு சாதனை பாடகியாக மிகப்பெரிய முத்திரை பதித்தவர் ஜானகி அம்மாள் என்றுதான் கூற வேண்டும். ஜானகியின் மறைவு என்பது ஒரு 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 காலகட்டத்தில், அதுவும் ஒரு காலச்சக்கரத்தில் அதுவும் ஒரு பகுதியாக பதிந்தாலும், அவர் மறைந்தாலும் அவர் பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். இசை என்பது இந்த உலகில் இருக்கும் வரை ஜானகியின் புகழ் என்பதும் அவரது திறமை என்பதும் தொடர்ந்து தொடர்ந்து மிக சிறந்த அளவுக்கு பதிந்திருக்கும். ரசிகர்கள் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஜானகி என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை என்றுதான் கூற வேண்டும்.